ஹலோ லேர்னர். இந்த வீடியோவில் நாம் வேரியஸ் ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் வந்து சிபியூவில் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. P1, P2, P3, P4, P5 5 ப்ராசஸ் இருக்குது. அதனோட அரைவல் டைம் அதாவது எந்த டயத்தில் அது சிபியூக்கு வந்து ஸ்கெடியூல் ஆகுது அப்படின்னா எல்லாமே 0th டைமில் கரெக்டாக வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து வருது. ஓகேவா? எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஸ்கெடியூல் ஆகுது. அதனோட பர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஸ்ட் டைம்னா எவ்வளோ நேரம் அது வந்து ரிசைட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10, 1, 2, 1, அதுக்கப்புறம் 5. அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி. இது வந்து ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங் அல்காரிதம். ப்ரையாரிட்டினா இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆகணும், இந்த ப்ராசஸ் செகண்ட் ஸ்கெடியூல் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டி வந்து 3, 1, 4, 5, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் லோவஸ்ட் நம்பர் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. எந்த நம்பர் லோவாக இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆகணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, 5 அப்படி ஸ்கெடியூல் ஆகும். இதில் நாம் என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கேன் சார்ட் வந்து வரையணும். கேன் சார்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, கேன் சார்ட் வந்து வரையணும். ஓகேவா? கேன் சார்ட் வரையணும். அது வந்து ஃபஸ்ட்டு லோவஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆகும். இதில் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி 1 வந்து ப்ராசஸ் P2. அப்போது ப்ராசஸ் P2 0th டைமில் ப்ராசஸ் P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? அப்போது P2 எக்ஸிக்யூட் ஆகும்போது அதனோட பர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எத்தனை 1. அப்போ நான் இங்கே ஒரு கோடு போட்டு 1ன்னு எழுதுறோம். அதாவது 1th டைம் வரைக்கும் P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தால செகண்ட் 2 நம்பர் 2 வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. அது வந்து 5 மில்லி செகண்ட்ஸ் ரிசைட் ஆகுது. அப்போது இங்கே 1 ஆல்ரெடி 1 மில்லி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. 1 + 5 வந்து என்னது 6. அப்போது ப்ராசஸ் P5 வந்து 6th மில்லி செகண்ட் வரைக்கும் ரிசைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ரையாரிட்டி என்னது 10. அப்போது 10 மில்லி செகண்ட்ஸ் அது வந்து ரிசைட் ஆகுது. 10 மில்லி செகண்ட்ஸ்னால் ஆல்ரெடி இங்கே 6 இருக்குது. 6 + 10 16 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆகுது. இது வந்து என்னது ப்ராசஸ் P1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் 4 ப்ரையாரிட்டி வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து ரிசைட் ஆகுது. ஆல்ரெடி 16 இருக்குது. அப்போ 2 மில்லி செகண்ட்ஸ்னால் 18 வரைக்கும் ரிசைட் ஆகுது. இது வந்து ப்ராசஸ் P3. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் P4 தான் லாஸ்ட்டு 5th நம்பர் ப்ரையாரிட்டி. அது வந்து 1 மில்லி செகண்ட். இப்போ ஆல்ரெடி 18 இருக்குது. அப்போது 19 வரைக்கும் P4 வந்து ரிசைட் ஆகுது. இதுதான் வந்து கேன் சார்ட். நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 ப்ரையாரிட்டி நம்பர் 1ன்னு இருக்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போது 1 அப்படிங்கிற இதில் ப்ராசஸ் P2 இருக்குது. அது வந்து 1 மில்லி செகண்ட் ரிசைட் ஆகுது. அப்போது 0 to 1 வந்து P2 வந்து இருக்குது. செகண்ட் ப்ரையாரிட்டி 2 வந்து ப்ராசஸ் P5. அது வந்து 5 மில்லி செகண்ட்ஸ் ரிசைட் ஆகுது. அப்போது 1 + 5 எத்தனை 6. அதுக்கப்புறம் 3 நம்பர் 3 P1 தான் வந்து தேர்டு ப்ரையாரிட்டி. அது வந்து 10. அப்போது 6 + 10 வந்து எத்தனை 16 வரும். P1 அது ப்ராசஸ் P1. 4th ப்ரையாரிட்டி வந்து ப்ராசஸ் P3 வந்து 2 மில்லி செகண்ட்ஸ். அப்போது 16 + 2 வந்து 18 வரும். லாஸ்ட்டாக 5th ப்ரையாரிட்டி வந்து ப்ராசஸ் P4. அது 1 மில்லி செகண்ட்ஸ். ஸோ 18 + 1 19 டைம் வரைக்கும் ரிசைட் ஆகுது. இது நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பர்ஸ்ட் டைம் அவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணும்போது லாஸ்ட்டு இந்த 19 வரணும். ஓகேவா? 19 வந்துருச்சுன்னா நம்ம போட்ட கேன் சார்ட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங் அல்காரிதம். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் டைம் நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கிடைக்கணும். டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம் தான் வந்து என்னது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போது டேர்ன் அரவுண்ட் டைம் என்ன அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேவா?
கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இதில் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கம்ப்ளீஷன் டைம் வந்து இந்த கேன் சார்ட்டை பார்த்து போடணும். P2க்கு வந்து 1 தான் கம்ப்ளீஷன் டைம். மைனஸ் அரைவல் டைம் வந்து 0. 1 மைனஸ் 0 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு P5 வந்து 6 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் வருது. 6 மைனஸ் 0 6 தான். அப்போ P5 வந்து 6. ஏன்னா எல்லாத்துக்குமே அரைவல் டைம் வந்து என்னது தான் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு P1 வந்து 16. 16 மைனஸ் 0 16 தான். அப்போ 16. நெக்ஸ்ட்டு P3 வந்து 18. 18 மைனஸ் 0 18 தான். அதேமாரி 19 மைனஸ் P4 வந்து 19 மைனஸ் 0 19 தான். ஓகேவா? அப்போது டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது வெயிட்டிங் டைம் இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிடலாம். வெயிட்டிங் டைமுக்கு நாம் வந்து ஃபார்முலா என்ன சொன்னோம்? டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இந்த இருக்குது பர்ஸ்ட் டைம், இந்த இருக்குது டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 16 மைனஸ் 10 என்னது 6. 1 மைனஸ் 1 0. 18 மைனஸ் 2 16. 19 மைனஸ் 1 18. 6 மைனஸ் 5 1. ஓகேவா? அப்போது இது எல்லாம் வந்து வெயிட்டிங் டைம் நமக்கு வந்து கிடச்சாச்சு. 6 0 16 18 1. 6 0 16 18 1 கிடச்சாச்சு. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுதான் என்னது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஓகேவா? 6 ப்ளஸ் 0 ப்ளஸ் 16 ப்ளஸ் 18 ப்ளஸ் 1 டிவைடட் பை 5 டிவைடட் பை 5. ஏன்னா 5 இருக்குதுல ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டோம்னா 41/5 வரும், which is equal to 8.2 is the answer. So average waiting time of this for these processes in priority scheduling algorithm is 8.2 milliseconds. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை போட்டு விட்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே இதுதான். ஆனால் அரைவல் டைம் வந்து எல்லாத்துக்கும் 0வாக இருந்ததுல, அதே இது அரைவல் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் ப்ராசஸ் வந்து P1 P2 P3 P4 P5. ஓகேவா? அரைவல் டைம் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் 0 2 2 5 6. நெக்ஸ்ட்டு பர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க 5 3 2 3 1. அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. போன தடவை ப்ரையாரிட்டி. ஓகேவா? ப்ரையாரிட்டி 3 1 5 4 2. இதுக்கு நம்ம கம்ப்ளீஷன் டைம் வந்து கண்டுபிடிக்கணும், டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கணும், வெயிட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கால்குலேட் ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீஷன் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேன் சார்ட் வந்து முதல்ல நம்ம கேன் சார்ட் வந்து போடணும். கேன் சார்ட் போடணும். இதுக்கு முன்னாடி பார்த்த இதில் வந்து எல்லாமே அரைவல் டைம் 0வாக இருந்தது. ப்ரையாரிட்டியும் கொடுத்துருக்காங்க, அரைவல் டைமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ப்ரையாரிட்டி 1 சின்ன நம்பர் தான் ஹை ப்ரையாரிட்டி. ஓகேவா? 1 அரைவல் டைம் வந்து 2. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு 0ல் P2 தான் வந்து ஹை ப்ரையாரிட்டி. ஏன்னா அதுக்கு தான் லோவஸ்ட் நம்பர் 1 இருக்குது. அதனால அதுக்கு வந்து 2. அப்போ 3ன்னு ஆயிரும். ஓகேவா? 1 minute. ஓகே, ப்ரையாரிட்டி 1, பர்ஸ்ட் டைம் வந்து 3. அதாவது அரைவல் டைம் தான் 2ல் அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம் வந்து என்னது 3. அதனால் இங்கே 3ன்னு போட்டிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இதோட டைம் 3 ஆகும்போது இது P1 வந்துடும். ஓகேவா? 0th இது. அதுக்கப்புறம் P3 வந்து வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் P5 வந்து அரைவல் டைம் வந்து என்னது 6. ஓகேவா? ஆனால் ப்ரையாரிட்டி 2ன்னு இருக்கிறதுனால P5 தான் வந்து வரும். இதில் வந்து என்னது P2 P5 வரும்போது அது வந்து 6. 6th அரைவல் டைம் ஆனாலும் அதுக்கு ப்ரையாரிட்டி வந்து 2ன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. பர்ஸ்ட் டைம் 1ன்னா 3 ப்ளஸ் ஆல்ரெடி 3 இருக்குது. 3 + 1 வந்து என்னது 4ன்னு ஆகும்போது இது 4ன்னு ஆகும்போது இந்த 0 வந்து வந்துடும்.
P2 ஆல்ரெடி வந்தாச்சு. இந்த 2 வந்துரும். இந்த 5ம் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து 3. 3ன்னு பார்க்கும்போது அதனோட பர்ஸ்ட் டைம் 5. 4 + 5 வந்து என்னது? 9. 9ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் அடுத்த பிரையாரிட்டி வந்தாலும் பிரையாரிட்டி இப்படி தான் போகும். இப்போ பிரையாரிட்டி 4, அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 3. 3 9 + 3 12. இது வந்து என்னது? ப்ராசஸ் டைம் P1, இது வந்து P4. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டா P3 வரும். P3யோட பர்ஸ்ட் டைம் வந்து 2. 12 + 2 என்னது? 14. இதுதான் கேன்ட் சார்ட். இந்த கேன்ட் சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இது ஃபுல்லாக எழுதணும். கம்ப்ளீஷன் டைம் எழுதணும், டர்ன் அரவுண்ட் டைம் எழுதணும், வெயிட்டிங் டைம் எழுதணும். ஓகேவா? அப்போ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கம்ப்ளீஷன் டைம் முதல்ல எழுதிக்கலாம். கம்ப்ளீஷன் டைம் P1க்கு வந்து 9. ஓகேவா? P2க்கு வந்து இந்த 3. P3க்கு வந்து 14. ஓகேவா? 14. அதுக்கப்புறம் P4க்கு வந்து 12. அதுக்கப்புறம் P5க்கு வந்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது 4. ஓகேவா? இது எல்லாம் கம்ப்ளீஷன் டைம் நமக்கு கிடச்சிருக்கு. டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஒரு நிமிஷம். இதுக்கு அரைவல் டைம் வந்து இருந்தாலும் இதை நம்ம ப்ரையாரிட்டி படி பண்ணுறதுனால அதை வந்து எடுக்கலை. அப்போ 9, 3, 14, 12, 4. வெயிட்டிங் டைம் வந்து டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். அப்போ 9 - 5 வந்து 4, 3 - 3 வந்து 0, 14 - 2 14 - 2 வந்து 12. அதுக்கப்புறம் டர்ன் அரவுண்ட் டைம் 12. 12 - 3 வந்து 9, 4 - 1 வந்து 3. அப்போ நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கிடச்சிருச்சு. வெயிட்டிங் டைம் கிடச்சிருச்சு. இந்த 4 + 0 + 12 + 9 + 3 டோட்டல் டிவைடட் பை 5 தான் எவ்வளோ? இதனோட ஆன்சர் ஈக்குவல் டு 5.6 milliseconds இஸ் தி ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தாலையும் இதே தான். P1, P2, P3, P4, P5. 0, 2, 2, 5, 6. பர்ஸ்ட் டைம் வந்து 5, 3, 2, 3, 1. ஓகேவா? இது வந்து ப்ராசஸ்ஸு, இது வந்து அரைவல் டைமு, இது வந்து பர்ஸ்ட் டைமு. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீஷன் டைம் வந்து வேணும். அதுக்கப்புறம் டர்ன் அரவுண்ட் டைமு, அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைமு, அதுக்கப்புறம் டர்ன் அரவுண்ட் டைம் டிவைடட் பை பர்ஸ்ட் டைம். இந்த டர்ன் அரவுண்ட் டைம் டிவைடட் பை பர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது என்னன்னா ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் அல்காரிதம். ஓகேவா? அல்காரிதம் என்ன அப்படின்னா highest response ratio next algorithm. ஓகேவா? அதுக்கு தான் இந்த டர்ன் அரவுண்ட் டைம் டிவைட் பை பர்ஸ்ட் டைம் வந்து நம்ம போடுறோம். இது கம்ப்ளீஷன் டைம், டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணக்கு நம்ம வந்து கேன்ட் சார்ட் போடலாம். கேன்ட் சார்ட் போட்டோம் அப்படின்னா இதுக்கு அரைவல் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0. ஓகேவா? ப்ரையாரிட்டி ஒன்றும் கிடையாது. அரைவல் டைம் வச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0ல் P1 தான் போகுது. P1 எது வரைக்கும்? 5 வரைக்கும். 5 வரைக்கும் வந்துருச்சு. இது பர்ஸ்ட் டைம். P1ஓட பர்ஸ்ட் டைம் 5 நிமிஷம் அது வந்து ரிசைட் ஆகி எக்ஸிக்யூஷனில் இருக்குது. ஓகேவா? 5ன்னு வரும்போது நமக்கு இது வந்துடும், இது வந்துடும், இது வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வந்து அரைவல் டைம் வந்து 5. இது 2 ஆல்ரெடி வந்துடும், 2 ஆல்ரெடி வந்துடும். P4 வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். இப்போ இந்த ரெண்டத்துக்கும் ஓகேவா? இந்த ரெண்டத்துக்கும் P2வும் வரும், நெக்ஸ்ட் P3யும் வரும். ஆனால் எது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போகுது அப்படின்னா இதனோட பர்ஸ்ட் டைம் வந்து 3, இதனோட பர்ஸ்ட் டைம் வந்து 2. அப்போ இதில் வந்து ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் இல்லை. அதனால் இந்த 2 P3 தான் நெக்ஸ்ட்டு போகும்.
ஓகேவா? P3 தான் நெக்ஸ்ட் போகும். 5 + 2 வந்து 7 ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே 7 ஆகும்போது, இந்த இதுவும் சேர்ந்து வந்துரும். P5வும் சேர்ந்து வந்துரும். அ P1 கம்ப்ளீட் ஆயிருச்சு. P3 கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்மளோட அரைவல் டைம் வந்து 2, 5, 6. அப்போ நமக்கு இந்த 2 வரும்போது 7 வரும்போது நமக்கு 2, 5, 6 அதுல சின்னது வந்து 2 தான். அப்போ நெக்ஸ்ட் P2ன்னு வந்துரும். P2 வந்து 3. 7 + 3 10ன்னு வந்துரும். ஓகேவா? 10ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் அ இந்த எது முடிஞ்சிருச்சு நமக்கு P2 முடிஞ்சிருச்சு. P4ம் P5ம் இருக்குது. இதனோட இது வந்து 3, இதனோட இது வந்து 1. எது குறைய இருக்கு? P5 தான் குறைய இருக்கு. ரேஷியோ நெக்ஸ்ட் இல்ல. அதனால P5 10 + 1 11. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இந்த 3 14. P4 வந்து 14. இத நான் இன்னொரு தடவ சொல்றேன். நல்லா கவனிங்க. இது அரைவல் டைம் வச்சு தான் கேன்ட் சார்ட் வந்து நம்ம போடுறோம். 0த் அரைவல் டைம்ல P1 வந்துருது. 0த் அரைவல் டைம்ல P1 வந்துருது. அதனோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து 5. அதனால இங்க வந்து 5ன்னு வந்துருச்சு. 5ன்னு வரும்போது P2, P3, P5 எல்லாமே 5ன்னு வரும்போது என்ன இதெல்லாம் 2, 5 தான். இதெல்லாம் வந்துரும். வரும்போது இந்த 2ம் 3. இது வராது. 2 தான் குறைய இருக்கு. அப்போ P3 தான் இங்க வரும். நெக்ஸ்ட் P3 வரும். பர்ஸ்ட் டைம் வந்து 5 + 2 வந்து 7ன்னு வந்துரும். 7ன்னு வந்த பிறகு நெக்ஸ்ட் P2 தான் வரும். ஏன்னா 7 வந்தா இந்த 7 6 வந்து வராது. ஓகேவா? இந்த 5ம் இந்த 2ம் இருக்கு. அதனால இந்த 3 தான் P2 தான் நெக்ஸ்ட் போகும். அதனோட இது வந்து 3 அதனால 7 + 3 வந்து 10ன்னு ஆயிரும். இப்போ 10ன்னு ஆனதுனால இந்த 6ம் வந்துரும். இந்த 3யும் வந்துரும். என்னோட ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ இதுக்கு 1 தான். அதனால P5 நெக்ஸ்ட் இந்த P4 வந்து வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? இப்போ கம்ப்ளீஷன் டைம் பார்த்தோம்னா P1க்கு வந்து 5, P2க்கு வந்து 10, P3க்கு வந்து 7, P4க்கு வந்து 14, P5க்கு வந்து 11. ஓகேவா? 11. அப்போ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து இந்த டர்ன் அரவுண்ட் டைம் என்னது? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். அப்போ 5 - 0 5, 10 - 2 8, 7 - 2 5, 14 - 5 wait a minute, 14 - 5 9, 11 - 5 6, சாரி 11 - 6 5. ஓகேவா? அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் வந்து டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் வந்து இந்த இருக்கு. பர்ஸ்ட் டைம் வந்து இந்த இருக்கு. அப்போ 5 - 5 0, 8 - 3 5, 5 - 2 வந்து 3, 9 - 3 வந்து 6, 5 - 1 வந்து 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டர்ன் அரவுண்ட் டைம் டிவைடட் பை பர்ஸ்ட் டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 0 டிவைடட் பை இது வந்து 1. ஓகேவா? 1.0 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு 1.67. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். டர்ன் அரவுண்ட் டைம் டிவைடட் பை பர்ஸ்ட் டைம். ஓகேவா? வெயிட்டட் டர்ன் அரவுண்ட் டைம். அதுக்கப்புறம் 2.5 3 டர்ன் அரவுண்ட் டைம் டிவைடட் பை பர்ஸ்ட் டைம். 3 சார் 9, 5 டிவைடட் பை 1 5. அப்போ இதனோட ஆவரேஜ் தான் நமக்கு 14.17 divided by 5 which is equal to 2.83 தான் அந்த ஆன்சர். கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ் பார்த்துட்டோம். இதனோட கன்க்ளூஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.